வெல்கம் டு ட்ரேடிங் இன்சைட் சேனல். நான் உங்கள் லக்ஷ்மி. இந்த வீடியோவில் நிஃப்டி 50 மற்றும் பேங்க் நிஃப்டியோட மார்க்கெட் அனலைசிஸ் தான் பார்க்க போகிறோம். ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை யூஸ் பண்ணி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிகினர் லெவல்லேருந்து ப்ரோ லெவல் வரைக்கும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம், சார்ட் பேட்டர்னை வச்சு ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல நிஃப்டி 50யோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துலாம். மார்க்கெட்டோட ஓப்பனிங் நமக்கு இங்கே இரண்டாவது சப்போர்ட் லெவலில் இருந்தது. கிட்டத்தட்ட மார்க்கெட்டோட ஓப்பனிங்கே நமக்கு ஒரு 300 பாயிண்ட் கிட்ட கேப் டவுனில் நெகட்டிவில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 150 பாயிண்ட்டுகள் நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிடுச்சு. சப்போர்ட் லெவல் 1 ஜோனில் நமக்கு இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட்டில் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்தலாம். மார்க்கெட்டோட க்ளோசிங் பாயிண்ட் இங்கே பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. அப்போது பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் மூவ் ஆச்சு அப்படின்னா 24,823 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த இடத்துல நம்ம இங்கே இதை ஜோனாக எடுத்துக்கலாம். இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சு அப்படின்னா 24,929 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இப்போ இங்கே நமக்கு இங்கே இந்த ஜோன் இருக்குது. இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்து 25,000 தாண்டி 25,104 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இதே மார்க்கெட் கீழ் நோக்கி நமக்கு நகர்ந்துச்சு, பைவட் பாயிண்ட் கீழே வந்ததுன்னா 24,542 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ இங்கே நமக்கு இந்த ஜோன் இருக்குது. இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சுன்னா 24,367 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சு அப்படின்னா 24,261 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்டில் மார்க்கெட் வந்து நமக்கு நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்க போகுது, மார்க்கெட்டோட ஓப்பனிங்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மார்க்கெட்டில் நம்ம கேப் டவுனில் இங்கே ஓப்பன் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த சார்ட் பேட்டர்னோட இங்கே மேட்ச் ஆகுது. இப்போது இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து திரும்பவும் நமக்கு மேல் நோக்கி நகர்ந்து இந்த இடத்துல நமக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட இந்த பாயிண்ட்டுகள் அடுத்து நமக்கு இது வியாழக்கிழமையோட க்ளோசிங் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை நமக்கு அடையிறதுக்கு மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா இன்னும் இந்த ஒரு கேப் இருக்குது. இந்த கேப் வந்து நமக்கு மண்டே ஃபில் பண்ணுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. அல்லது இந்த கேப்பை ஃபில் பண்ணாமல் மார்க்கெட் திரும்பவும் இறங்க ஆரம்பிச்சுது அப்படின்னா நமக்கு திரும்பவும் 24,500 டச் பண்ணி அங்கே ஒரு மாற்றம் கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 1 day டைம் ஃப்ரேம் சார்ட்டில் அனலைஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த சைட் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த லைனுக்கு மேலேயே தான் நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆகிட்டே இருந்ததை நம்ம பார்க்குறோம். மார்க்கெட்டை வந்து வெள்ளிக்கிழமை நமக்கு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பாயிண்ட்டுமே இந்த சைட் லைனுக்கு கீழே தான் இருக்குது. இப்போ இது வந்து நமக்கு எந்த இடத்துல மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தோம்னா இங்கே 2 கேண்டில் நம்ம பார்க்குறோம் ஏப்ரல் மாதத்தில். அந்த கேண்டிலோட அந்த பேட்டர்னோட மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு அடுத்த மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணி மேல் நோக்கி நகர்ந்துச்சு. இப்போ இதே பேட்டர்ன் மேட்ச் ஆகுதுன்னா நமக்கு திரும்பவும் இந்த 25,200 உடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும். இந்த பேட்டர்னோட நமக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். அல்லது நமக்கு க்ளோசிங் பாயிண்ட்டு இந்த க்ரீன், அதாவது 24,500க்கு கீழே நமக்கு இருந்துச்சு அப்படின்னா திரும்பவும் நமக்கு இந்த 3வது சப்போர்ட் லைனான 23,950 வரைக்கும் நமக்கு மார்க்கெட் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் அடுத்த வாரத்தில் இருக்குது. அடுத்து பேங்க் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்தலாம். இங்கே நமக்கு மார்க்கெட்டோட ஓப்பனிங்கே சப்போர்ட் லெவல் 2 கீழே இருந்து சப்போர்ட் லெவல் 3ஐயும் டச் பண்ணிச்சு. ஆனால் சப்போர்ட் லெவல் 3 ஜோனை நமக்கு இங்கே எக்ஸிட் பண்ணாமல் மார்க்கெட் சப்போர்ட் லெவல் 2லேயே சைட் வேஸ்ட் மூமெண்ட்லேயே கொடுத்து நமக்கு இங்கே க்ளோஸ் ஆகிருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்து 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட்டில் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்தலாம். மார்க்கெட்டோட க்ளோசிங் பாயிண்ட் நம்ம இங்கே பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. இதை தொடர்ந்து மேல் நோக்கி மார்க்கெட் நகர்ந்துச்சுன்னா முதல்ல
55,760 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணுச்சுன்னா 55,993 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு அடுத்த கட்டம் 56,299 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. மார்க்கெட் பைவட் பாயிண்ட் கீழ் நோக்கி நகர்ந்துச்சுன்னா முதல்ல 55,221 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சுன்னா 54,915 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சுன்னா 54,682 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்ல அனலைஸ் பண்ணிடலாம். நம்ம நிஃப்டிக்கு அனலைஸ் பண்ண மாதிரியே தான் இப்போ இங்கே நமக்கு இந்த க்ளோசிங் பாயிண்ட்டு இந்த சார்ட் பேட்டர்னோட நமக்கு இங்கே மேட்ச் ஆகிறத பார்க்குறோம். இப்போ மார்க்கெட்டோட நமக்கு அடுத்த வாரம் மூவ்மெண்ட் வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி நமக்கு திங்கக்கிழமையில ஓப்பனிங் வந்து இருக்கலாம். அதாவது கிட்டத்தட்ட 55,750க்கு மேலே போயிட்டு 56,000ல திரும்பவும் நமக்கு ஒரு மாற்றம் கொடுத்து இந்த ரேஞ்சுக்குள்ள நமக்கு ட்ரேட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இதை தவிர்த்து மார்க்கெட் வந்து திரும்பவும் இறங்குச்சுன்னா 55,000 வரைக்கும் வந்து திரும்ப அங்கே ஒரு நமக்கு மேல் நோக்கி நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ எந்த இடத்த நமக்கு முதல்ல பிரேக் அவுட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்து 1 day டைம் ஃப்ரேம் சார்ட்ல அனலைஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த லைன் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த லைனுக்கு கீழே இங்கே வந்திருக்கு. இப்போ இது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்னோட மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். மேலும் மார்க்கெட் வந்து தொடர்ந்து கீழ் நோக்கி நகருது அப்படின்னா நமக்கு 54,600 வரைக்கும் மார்க்கெட் வந்து போகிறதுக்கு நமக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதை தொடர்ந்து மார்க்கெட் வந்து மேல் நோக்கி நகருதுன்னா திரும்பவும் நமக்கு இந்த லைனுக்கு மேலே மூவ் ஆனாதான் அடுத்து திரும்பவும் ஆல் டைம் ஹை உடைக்கிறதுக்கு நமக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஒவ்வொரு தடவையும் நம்ம டெய்லி க்ளோசிங் பாயிண்ட்டை இந்த க்ரீன் சிக்னலுக்கு கீழே வருதா இல்லை மேலே இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிகிட்டே வந்தோம்னா மார்க்கெட் எந்த பக்கம் நகருது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.